அனைவருக்கும் வணக்கம். எண்ணுயிர் தோழா என்ற இந்த நிகழ்ச்சியின் 6வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் இயக்குனர் பாரதிராஜா அவர்களை பற்றியும் இளையராஜாவோடு அவர் இணைந்து பணியாற்றிய படங்கள் பற்றியும் அதில் இடம்பெற்ற பாடல்கள் பற்றியும் நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு என்னென்ன பாடல்கள்னு பார்க்கலாமா? பாரதிராஜா இளையராஜா காம்பினேஷனில் வந்த 8வது திரைப்படம் 18/7/1981 வெளியான அலைகள் ஓய்வதில்லை. மணிவண்ணனோட கதைக்கு திரைக்கதை அமைத்து டைரக்ட் பண்ணியிருப்பார் பாரதிராஜா. பாவலர் கிரியேஷன்ஸ் பேனர்ல ஆடி பாஸ்கர் தயாரித்த முதல் திரைப்படம் அலைகள் ஓய்வதில்லை. படத்துல மொத்தம் 12 பாடல்கள். கார்த்திக், ராதா, தியாகராஜன் 3 பேருமே இந்த படத்தின் மூலமா இன்ட்ரோடியூஸ் பண்ணார் பாரதிராஜா. ஆனா 3 பேருமே சொந்த குரல்ல பேசல, டப்பிங் தான். கார்த்திக்கு எஸ்.என். சுரேந்திரம், ராதாவுக்கு அனுராதாவும், தியாகராஜனுக்கு பாரதிராஜாவும் குரல் கொடுத்தனர். வைரமுத்துவின் கவிதை வரிகளை கொண்டாடாத இளைஞர்களே கிடையாது. கல்லூரி மாணவர்கள் இந்த பாட்டை நோட் புக்ல எழுதி வச்சு மனப்பாடம் பண்ண காலமும் உண்டு. பாடகி ஜென்சிக்கு இளையராஜா கொடுத்த ஒவ்வொரு பாட்டுமே தனித்தன்மையோட இருக்கும். இந்த பாட்டுல இளையராஜாவும் ஜென்சியும் இணைந்து பாடியது தனி சிறப்பு. கவிஞர் பஞ்சார் நாசலம் இந்த பாட்டை எழுதியிருப்பாரு. பாரதிராஜா இந்த பாடல் காட்சியை வித்தியாசமா படமாக்கி இருப்பார். அலைகள் ஓய்வதில்லை படத்துக்காக நடிகர் சுரேஷை தான் பாரதிராஜா முதல்ல அப்ரோச் பண்ணாரு. சுரேஷ் அந்த சமயத்துல பன்னீர் புஷ்பங்கள் படத்துல கமிட் ஆனதுனால நடிகர் முத்துராமன் மூலமா கார்த்திக் அப்ரோச் பண்ணாரு. படத்தில் நடிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நடிக்கிறியா அப்படின்னு முத்துராமன் கேட்ட உடனே ஓகேன்னு சொல்லிட்டார் கார்த்திக். அம்பிகாவோட சகோதரி மல்லிகாவை தான் நடிகை ஆக்கிறதுக்கு சரசமா முயற்சி பண்ணாங்க. ஆனா பாரதிராஜா ராதாவை தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவேங்கிறதுல உறுதியா இருந்து அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அடுத்ததாக அலைகள் ஓய்வதில்லை படத்துல இடம்பெறாத ஒரு பாட்டை நம்ம பார்க்கலாம். இந்த பாட்டை எஸ். ஜானகி பாடியிருப்பாங்க. ஆரம்பத்துல டைரக்டர் மகேந்திரன் எடுத்த மருதாணி படத்துக்காக தான் இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணார் இளையராஜா. மருதாணி படம் டிராப் ஆனதுனால அலைகள் ஓய்வதில்லையோட எல்பி ரெக்கார்ட்ல இந்த பாட்டை சேர்த்தினார் இளையராஜா. ஆனா அலைகள் ஓய்வதில்லை படத்துல பாரதிராஜா இந்த பாடல் காட்சியை ஷூட் பண்ணிட்டு திரும்ப போட்டு பார்த்துட்டு கட் பண்ணிட்டாரு. கங்கை அமரன் எழுதின இந்த பாட்டை 2014ஆம் ஆண்டு இளையராஜா அனிதா கார்த்திகேயனை பாட வச்சு திரும்பவும் மேகா படத்துல கொடுத்திருப்பாரு. அலைகள் ஓய்வதில்லை படத்துல பட்டி தொட்டியங்கும் பட்டை கிளப்பின பாட்டு வாடி என் கப்பா கிழங்கே. கேரளால கப்பக்கிழங்கு ரொம்ப ஃபேமஸ். ராதா கேரளால இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்ததுனால அவரை வரவேற்பது போல இந்த பாட்டை எழுதியிருந்தா கங்கை மரன் சொல்லியிருப்பாரு. இந்த பாட்டுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருந்ததோ அந்த அளவுக்கு எதிர்ப்பும் இருந்தது. இந்த பாட்டை ஈவ்டீசிங் பாட்டுன்னு விமர்சனம் பண்ணாங்க. யார் என்ன விமர்சனம் பண்ணாலும்
பாட்டு சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. இந்த பாடல் காட்சிக்கு தாமரை பூக்கள்லாம் மிதக்கிற மாதிரி ஒரு செட் வேணும்ட்டு பாரதி ராஜா சொல்றாரு. அசிஸ்டன்ட் டைரக்டரா அந்த மணிவண்ணனும் சித்ரா லட்சுமணனும் அலைஞ்சு திரிஞ்சு ஏற்பாடு பண்றாங்க. தாமரை பூக்கள் தண்ணீர்ல இங்கேயும் அங்கேயும் மிதக்கிறத காட்டுறதுக்காக அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் தண்ணிக்குள்ள இருந்து அந்த பூவை பிடிச்சு அசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. பாரதி ராஜா எதிர்பார்த்தபடி காட்சி ரொம்ப சிறப்பா வந்தது. ஆனா அதுக்காக அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பட்ட கஷ்டம் அது தனி கதை. அலைகள் ஓய்தலை படத்தோட வெற்றி விழால மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த படத்தோட கிளைமேக்ஸை ரொம்ப பாராட்டி பேசினாரு. தமிழக அரசோட சிறந்த படம், சிறந்த டைரக்டர், சிறந்த கதாசிரியர், சிறந்த இசையமைப்பாளர், சிறந்த பாடலாசிரியர், சிறந்த ஒளிப்பதிவாளர், சிறந்த புதுமுக நடிகர், சிறந்த புதுமுக நடிகைன்னு 8 விருதுகள் இந்த படத்துக்கு கிடைச்சது. அலைகள் ஓய்வதில்லை வெள்ளி விழாவை கடந்து ஓடிய ஒரு வெற்றி படம். 1981ஆம் ஆண்டு தீபாவளிக்கு மீண்டும் ஒரு த்ரில்லர் படம் கொடுத்தார் பாரதி ராஜா. படத்தோட பெயர் டிக் டிக் டிக். இது இளையராஜாவும் பாரதி ராஜாவும் இணைந்த 9வது திரைப்படம். இது ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட் அப்படிங்கறதுனால இளையராஜா பிஜிஎம்ல பின்னி எடுத்திருப்பாரு. அலைகள் ஓய்வதில்லை படத்துக்கு பிறகு ராதா நடித்த 2வது படம் இது. நடிகை ராதா, நடிகை மாதவி 2 பேருக்குமே காஸ்டியூம் டிசைனர் வாணி கமலஹாசன். பாரதி ராஜாவோட அசிஸ்டன்ட் மனோபாலா ஒரு சின்ன கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. வைரமுத்து எழுதின பாட்டை எஸ் ஜானகி மற்றும் கோபாலகிருஷ்ணன் பாடியிருப்பாங்க. டிக் 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 படத்துக்காக கவிஞர் கண்ணதாசன் எழுதின பாட்டு இது. லதா ரஜினிகாந்த் இந்த பாட்டை பாடியிருப்பார். பாரதி ராஜாவோட சேர்ந்து அலைகள் ஓய்வதில்லை படத்துல கிராமத்து சப்ஜெக்ட்ல கலக்கின இளையராஜா சிட்டி சப்ஜெக்ட்ல பாடல்களையும் சரி பிஜிஎம்லயும் கலக்கியிருப்பார். பாரதி ராஜா, இளையராஜா, கமலஹாசன் காம்பினேஷன் அப்படிங்கறதுனால ரசிகர்கள் கிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்க டைம்ல பாரதி ராஜா வந்து பத்திரிகையில் வந்து ஒரு போட்டோவை ரிலீஸ் பண்ணாரு. அது வந்து கமலஹாசன் உட்கார்ந்துருக்கிற மாதிரியும், சப்னா, அதே போல மாதவி, ராதா 3 பேருமே கவர்ச்சி உடைகளில் வந்து கமலஹாசனுக்கு பின்னால் நிற்கிற மாதிரியும் ஒரு போட்டோவை ரிலீஸ் பண்ணாரு. இது ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது. இப்படி தினமும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி ரசிகர்களோட எதிர்பார்ப்பை ரொம்ப அதிகமாக்கினது தான் படத்துக்கு பெரிய பிரச்சனையானது. டிக் 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 படம் வந்து தெலுங்குல டப் செய்த போது நடிகைகளை வந்து கவர்ச்சி உடைகளை எக்ஸ்போஸ் பண்றாரு பாரதி ராஜான்னு சொல்லிட்டு மாதர் சங்கங்கள்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. படம் நல்லா இருந்தாலும் ரசிகர்களோட ஓவர் எக்ஸ்பெக்டேஷனால படம் வந்து எதிர்பார்த்த வெற்றி பெறவே இல்லை. இந்த பதிவுல இயக்குனர் எம் பாரதி ராஜாவும் இளையராஜாவும் இணைந்து கொடுத்த அலைகள் ஓய்வதில்லை மற்றும் டிக் 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 படங்களை பற்றி பார்த்தோம். இவர்கள் இருவரும் இணைந்து கொடுத்த அடுத்த படைப்பை வரும் பதிவுல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.